என்னங்க என்னங்க என்ன இந்த பாருங்க நான் நீ சொல்றது கரெக்டாக கேட்டுக்கோங்க. இனிமே வீட்டுக்கு வரும்போது பஜ்ஜி போண்டா சமோசா பேல்பூரி பானிபூரி இது எதுவும் வாங்கிட்டு வராதிங்க. அப்படி நீங்கள் சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் கடையிலே தின்ட்டு வாங்க, வீட்டுக்கு வராதிங்க. என்ன சொல்ற திடீர்னு என்ன இந்த கட்டுப்பாடு? 1ஆம் தேதியிலிருந்து நான் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டு விட்டுற போகிறேன். உடம்பு ஆரோக்கியத்தை தான் பார்க்க போகிறேன். காலையில் எழுந்ததும் ஒரு கப் பால் 2 முட்டை அவ்வளோதான். மதியானம் ஒரு சின்ன கப்பில் சாதம், கொஞ்சம் கீரை, கொஞ்சம் தானியம் அவ்வளோதான். நைட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரே ஒரு முட்டை ஆம்லெட்டு அவ்வளோதான். ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும். இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். நடுவில் ஒரு பொருள் என் வாயுள்ள போகாது. தண்ணி புது வருஷ சபதம். ஆமாம் அப்படிதானே? ஆமாம். வருஷ கடைசியில் புது வருஷத்துல இருந்து இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், கண்டதை தின்ன மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி மூதி எங்கே சொல்லுது சபதம் எடுக்கும். அதுக்கப்புறம் 2 நாளில் பார்த்தீங்கன்னா என்னதை தின்னுங்க இருக்கும். கேட்டால் இருக்கப்படுறது கொஞ்ச நாள் போய் சேர போகிறோம். அது வரைக்கும் சந்தோஷமாக ஆசைப்பட்டு சாப்பிட்டு போய் சேருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்துவம் பேசுங்க. உன்னே மாதிரி ஆளை பற்றி தெரியாது போடே. இந்த பாருங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க. அது மற்றவங்க. நான் யார்? சித்ரா. சிட்டுக்கு மாதிரி பேர் சித்ரா தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? இது அதான் அச்சு முறுக்கு, பகோடா, பிஸ்கெட்டு, ஜாங்கிரி. இதெல்லாம் எதுக்கு? நான் சொன்னது 1ஆம் தேதியிலிருந்து புது வருஷத்துலேருந்து 30, 31 2 நாள் இருக்கு. 2 நாளும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு புது வருஷம் பிறகுறத பார்க்காமலே போய் சேர போகிறேன். என்னங்க சொல்றீங்க? ஒடி சோத்து மூட்டை எப்படி பேசுகிறாரு பாரு.